தனிமைப்படுத்தல் ஏன் அவசியம்? கொரோனா தொற்று சுவாச தொற்றாக காணப்படுகிறது. இத்தொற்று ஏற்பட்டவர்களில் பெரும்பாலானோருக்கு அறிகுறிகள் வெளித்தெரிவதில்லை. ஆகவே இத்தொற்று எமது குடும்பத்திற்குள்ளும் சமூகத்திற்குள்ளும் பரவுவதை தடுக்க வேண்டுமாயின் நாம் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் நபரை 14 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டியது அவசியம். ஏனெனில் கொரோனா தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டு 14 நாட்களுக்குள் தான் அதன் குணங்குறிகள் வெளித்தெரியும். ஆகவே இந்த 14 நாட்களுக்கு அவரை தனிமைப்படுத்தி அவருக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு வழங்கி அதிக சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள கொடுத்து அவரை அவதானிக்கும் போதுதான் குறித்த தொற்று அவருக்கு ஏற்பட்டுள்ளதா அல்லது இல்லையா என்பதை ஓரளவுக்கு ஊகிக்க முடியும். அவ்வாறு கொரோனா தொற்று ஏற்பட்டமைக்கான குணம் குறிகள் காணப்பட்டால் PCR பரிசோதனையை மேற்கொண்டு தொற்று ஏற்பட்டுள்ளதா அல்லது இல்லையா என்பதை உறுதிப்படுத்த முடியும். இதன் அடிப்படையில் தான் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பவர்களையும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்களையும் தனிமைப்படுத்துதல் என்பது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. இத்தனிமைப்படுத்தலை நாம் வீட்டில் சுய தனிமைப்படுத்தலாக மேற்கொள்ள முடியும். இக்கால பகுதியில் வீட்டிற்கு வெளியே செல்லாமல் முடிந்தவரை வீட்டில் உள்ளவர்களுடனும் போதுமான அளவு சமூக இடைவெளியை பேணி ஓய்வு நிலையில் சத்தான உணவுகளை உட்கொண்டு குறித்த 14 நாட்களையும் நிறைவு செய்யும் பட்சத்திலேயே இத்தனிமைப்படுத்தல் செயல்முறை முழுமையடையும். இது சமூகத்தின் பங்காளிகளாக இருக்கும் உங்கள் ஒவ்வொருவரினதும் கடமையாகும். சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவராக நீங்கள் இருந்தால் நீங்களும் உங்கள் குடும்பத்தினர் அல்லது உங்களுடன் தொடர்பினை பேணியமையினால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை சரிவர கடைபிடிப்பதை உறுதிப்படுத்துவது உங்களது கடமையாகும். அதே போல உங்கள் பிரதேசத்திலோ அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகிலோ யாராவது தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் விதிமுறைகளுக்கு ஏற்ப தனிமைப்படுத்தலை மேற்கொள்கிறார்களா என்பதை பொறுப்புள்ளவர்களாக நீங்களும் அவதானித்து அவ்வாறு மீறும் பட்சத்தில் அது தொடர்பில் உங்கள் பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிப்பது உங்களுடைய கடமையாகும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்குவதே சுகாதார வைத்திய அதிகாரி, சுகாதார வைத்திய அலுவலகம், கல்முனை.